लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2605வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய சிறிய திருமணிலே 21வது நாள் பாசுர பதிவேற்றம். இது 155 வரிகளை கொண்ட கலிவெண்பாவினை நாம் பிரித்து தொகுத்து கொடுத்தபடி இப்போது அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 128வதிலிருந்து 135வது வரிகளை பார்க்க இருக்கிறோம். முதலிலே அரையர் பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் உள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கன் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். 128லிருந்து 135 வரிகள். காரார் கடல் போலும் காமத்தர் ஆயினர் ஆரே பொல்லாமை அறிவர் அது நிற்க ஆரானும் ஆதானும் அல்லல் அவள்கானீர் வாரார் வனமுலை வாசவதத்தை என்னும் என்று ஆரானும் சொல்லப்படுவாள். அவளும் தன் பேராயம் எல்லாம் ஒழிய பெருந்தெருவே தாரார் நடந்தோள் தன் தலை காலன் பின் போனால் ஊரார் இழந்திடப்பட்டாளே. இவளை கேட்கிறாள், தோழி கேட்கிறாள், நீ ஏன் சீதா பிராட்டி போல காத்திருக்கக்கூடாது? ஒரு 10 மாதம் அவள் அங்கே ராமன் வருவான் என்று காத்திருந்தான் அல்லவா? அதுபோல் இல்லாமல் நீ மட்டும் ஏன் இப்படி மடலேறுவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய்? உனக்கு என்ன அவசரம் என்று கேட்க தனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருப்பதை சொல்கிறாள் பரகாலனாய். வாசவதத்தை என்கிற பெண்ணை பற்றி பேசுகிற வரிகள் இவை. வாசவதத்தை என்கிறவள் அழகானவள், இறுக்கமாக கட்டப்பட்ட கச்சை அணிந்த தனங்களை உடையவள், மிகவும் அழகானவள், மிகவும் கற்புக்கு பேர் போனவள் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவள். அவளுடைய காதலன் சிறைப்பட்டு திருவழியாக நடக்கிற போது அந்த காதலன் பின்னாலே சென்றாள். காதலன் பின்னால் செல்கிறோமே, ஒரு பெண் அப்படி செய்யக்கூடாது என்று அவள் நினைக்கவில்லை. அவளுடைய பெருமைக்கும் புகழுக்கும் அது ஒன்றும் இழுக்காகிவிடவில்லையே, எல்லோரும் அவளை பாராட்டினார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது என்னை முட்டி ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார். தோழியை பார்த்து சொல்கிறார், கரிய கடல் போன்ற அளவுக்கு அதிகமான காதல் உடையவர்கள் பிரிவு என்பதை பொறுக்க மாட்டார்கள். ஆனால் அதை பழிக்கவர்கள் பழித்து கொண்டேதான் இருப்பார்கள். இது புராணத்தில் சொல்லப்படுகிற வாசவதத்தை என்பவளை பற்றி சொல்லி அவர் எல்லோரோடும் பாராட்டப்பட்டவள், அழகானவள். அவள் தன்னுடைய கூட்டத்தில் இருக்கிற தோழியரை எல்லாம் புறந்தள்ளி விலக்கி வைத்துவிட்டு ராஜவீதியிலே மாலை அணிந்த பெரிய தோள்களை உடையவனும் விலங்கு மூட்டப்பட்டு தண்டனைக்காக அறிவிக்கப்பட்டுமான தன்னுடைய காதலனுடைய பின்னால், வத்தராயன் என்கிற காதலனுடைய பின்னால் தொடர்ந்து சென்றாள். அப்படி அவள் செல்லுகிற போது அவனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற வெறியோடு தான் இருந்தாலே தவிர அவள் அவன் காதலனை விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அது எல்லோரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுயந்தி மாநகரத்தார் கொண்டாடினார்கள் அல்லவா, இகழவில்லை அல்லவா, பழி சொல்லவில்லையே. எனவே நான் மட்டும் பெருமாள் பின்னால் சென்றால் யார் பழி சொல்ல போகிறார்கள் என்று சொல்கிறான். அதுக்கு தான் ஒருத்தர் சொல்றா, சீதா பிராட்டி காத்து கொண்டிருந்தாலே நீ காத்து கொண்டிருக்கிறாது போல்தான் இதுக்கு இந்த புராணத்தை சொல்லி அப்படி இருக்கக்கூடிய நான் மட்டும் ஏன் போனால் என்ன தவறு என்று சொல்கிறார். இதற்கு பலர் பலவிதமான விளக்கங்களை தளித்திருப்பதாக அறிகிறோம். அதில் குறிப்பாக பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் ஒரு விஷயத்தையும் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். இரு புராணங்களை சொல்லுகிறார்கள். வத்தவ நாட்டு மன்னவனான உதயணன் கொங்கு வேளார் இயற்றிய பெருங்கதையிலே காணப்படுவதாகவும் இந்த கதை வாசவதத்தை பற்றி சீவக சிந்தாமணியிலும் சில குறிப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உதயணன் என்று அந்த ராஜாவை சொல்கிறார்கள், வத்தராயன் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட புனையப்பட்ட நிகழ்வுகளின் தொகுப்பாக வாசவதத்தையினுடைய கதை விளக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த வாசவதத்தையானவள் தன்னுடைய காதலன் பின்னால் சென்றபோது
ஊரெல்லாம் இகழவில்லையே, அவளை பற்றி பாராட்டினார்களே, எனக்கு மட்டும் என்ன வந்துவிடும், நான் ஏறினால் மடல் ஏறினால் என்ன என்று கேட்பது போல, நான் பெருமாள் பின்னால் போனார் என்ன தப்பு என்று தனக்கு முன்னுதாரணமாக வாசவதத்தை இருந்ததை பற்றி பேசுகிறார் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே. மீண்டும் அந்த வரிகளை பார்க்கலாம். காரார் கடல் போலும் காமத்தார் ஆயினர் ஆரே பொல்லாமை அறிவார் அது நிற்க ஆறானும் ஆதானும் அல்லல்லவர் காணீர் வாரார் வன்முலை வாசவதத்தை என்று ஆறாலும் சொல்லப்படுவாள். அவளும் தன் பேராயம் எல்லாம் ஒழிய பெருந்திருவே தாரார் தடந்தோள்களை தடந்தோள் தலைக்காலன் பின் போனாள் ஊரார் இகழ்ந்திடப்பட்டாளே. கம்பருடைய தனிப்பாடு. ஊரார் ஒழியேன் உலகறிய ஒன்முதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயன வாச்சா மனசேந்திர அபியாப்தராமா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தோள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.